ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு செம்ம சூப்பர்பான ஃப்ரூட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுவும் இந்த ஃப்ரூட் கேக் ரெடி பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகுங்க. ஒரே நிமிஷத்தில் இந்த கேக் ரெடி ஆயிரும். பாருங்கள், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டிருக்கேன். அந்த டேபிள் ஸ்பூன் பாருங்கள், நல்லா தலை தட்டி எடுத்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூனுக்கு சுகர் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா தலை தட்டி நான் எடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. 2.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணால் 2 போதும். அப்புறம் கொஞ்சமாக இந்தளவுக்கு பேக்கிங் பவுடர், அது ரொம்பவே குட்டியான டீஸ்பூன். அப்புறம் இந்தளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்லேருந்து ஜூஸ் எடுத்து ஊற்றிக்கோங்க. இது வந்து நான் ஆரஞ்சு பழத்துலேருந்து ஜூஸ் எடுத்து ஊற்றிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதாவது நீங்கள் இந்த ஆரஞ்சு பழத்துக்கு பதிலாக பைனாப்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணிக்கலாம், மேங்கோ யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான ஃப்ரூட் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது வேண்டாம் நினச்சிங்கன்னா மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதில் வந்து நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் படியே எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக, ஆக்சுவலி இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்ற வேண்டியது வரும். நான் ஊற்றாமல் ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இப்போ ஆயில் விட்டுருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன். அப்புறம் இது வந்து ஆரஞ்சு பழத்தோட ஸ்கின் இருக்குல்ல, அந்த ஸ்கின்னை கேரட் துருவதில் வச்சு துருவி போட்டுக்கோங்க. இது கண்டிப்பாக போட்டுக்கோங்க, நல்ல ஒரு மணமாக இருக்கும். அது ஊடையில் கடிபடும் போது, அதாவது கேக் சாப்பிடும்போது ஊடையில் கடிபடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஆரஞ்சு கேக்குக்கு நல்ல ஒரு ஆரஞ்சு ஸ்மெல்லை கொடுக்கும். இப்போ இது ரெடி ஆகிட்டு, இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக இந்த டூட்டி ஃப்ரூட்டி இருக்குல்ல, அது போட்டுக்கலாம். இது வந்து ஹோம்மேட்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஷாப்லேருந்து வாங்குனீங்கன்னா நல்ல குள்ளதான் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் வந்து ஓவனில் ஒரே 1 நிமிஷத்துக்கு, அதாவது ப்ரீஹீட்டடாக இருந்ததுன்னா 1 நிமிஷம், ப்ரீஹீட் பண்ணலை அப்போ தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், செம்ம சூப்பர்பான கேக் ரெடி ஆயிரும். குக்கராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக. அதாவது ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து மைக்ரோவேவ் சேஃபான பவுலில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதாங்க, செம்ம சூப்பர்பான கேக் ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு டேஸ்ட்டு ரியலி ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. அது 1 நிமிஷத்தில் ரெடி ஆகுதுன்னா கேட்கவா வேணும். ரொம்ப சூப்பர்பாக இருந்தது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எதுவும் உங்களுக்கு டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.